வணக்கம். நான் சொல்ல போகிற செய்தி நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், அதிர்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷப்படக்கூடிய செய்தியாக இருக்கலாம், இல்லை வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கலாம். ஆனால் அத்தனையும் உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புதிய அப்டேட் கிடச்சிருக்குங்க. அது இனி டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசியர், ரீடர், எக்ஸாமினர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் நீங்கள் மென்ஷன் பண்ண வந்துட்டேன். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போன்ற தேர்வுகள் டிஎன்பிசி குரூப் 2ல் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க. அதற்காக தான் இந்த காணொலி. ஸோ அதற்கான ப்ரூஃப் டிஎன்பிசி குரூப் 2ல் வரப்போகுது அப்படிங்கிற ப்ரூஃபும் கிடச்சிருக்கு. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சந்தேகங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் ஸோ நம்ம கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் காத்துக்கிறவங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன், என்ன நடக்க போகுது இனிமேல் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு டீட்டெயிலாக தெரிய வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். அப்படியே நீங்கள் உங்களுக்கு இன்னும் தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த காலில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிவைஸ்டு சிலபஸ்ங்கிற பேஜில் இருக்கேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமினுக்கும் என்ன சிலபஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அது குரூப் 2 அண்ட் குரூப் 2A அதில் போட்டுட்டு அதில் பார்த்தா ஃபஸ்ட்டு 4 இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பி அப்படின்னு போட்டு ஹைகோர்ட் சர்வீஸ் ஆல் போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது டிஎன்பிசி அஃபிஷியல் சைட்டில் ஹைகோர்ட் சர்வீசஸ் ஆல் போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம நமக்கான கேள்விக்கான பதில் இருக்குது. அந்த ஹைகோர்ட் சர்வீசஸில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது, அதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் குரூப் 2Aயில் இந்த போஸ்ட்டெல்லாம் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது இந்த சிலபஸ் போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. நம்ம அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இனிமேல் டைப்பிஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசியர், எக்ஸாமினர், ரீடர் சரிங்களா போன்ற பணிகள் டிஎன்பிசி குரூப் 2 மூலமாக தான் எடுக்க போகிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுதுன்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறாங்களா இல்லை ஹைகோர்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் தனியாக வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி அந்த மாதிரி தான் பிரிச்சுருக்காங்க. அதனால் குரூப் 2 நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. இந்த சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன போஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஹைகோர்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ட் to honorable judges, personal assistant to the registers and personal clerk to the deputy registers. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம் பேட்டர்னா அஸ் யூஸ்வலாக ஜெனரல் ஸ்டடீஸ் 150 ஐட்டம்ஸ், அப்புறம் ஆப்டிடியூட் மென்டாலிட்டி 50 ஐட்டம்ஸ், மொத்தம் 200 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரல் டெஸ்ட் 40 மார்க்ஸ்னு போட்டிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 340 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பாரு ஆல் கம்யூனிட்டிஸும் 1 or 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது 200 கொஸ்டின் 300 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. 3 hours எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். இது பர்சனல் அசிஸ்டண்ட்டு. இப்போ பர்சனல் அசிஸ்டன்ட்னோடனே நீங்கள் வேறு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நினச்சிடக்கூடாது. இது பர்சனல் அசிஸ்டண்ட்டு தனி போஸ்ட் வரும். சரிங்களா, அது கோர்ட்டில் வரும். பர்சனல் அசிஸ்டண்ட் வேறு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேறு. ஸோ ஓஏ இவங்க பண்ணலை. ஸோ நான் இதில் இந்த செய்தி மூலம் என்ன சொல்கிறேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8ஆம் வகுப்பு தரம். ஸோ இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறது டிகிரி தரத்தில். ஸோ அதையும் இதையும் குழப்பிக்க வேண்டாம். அதனால் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். பர்சனல் அசிஸ்டன்ட் தான் எடுக்க போகிறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அவங்க தான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கோர்ட்டே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு, ரீடர், எக்ஸாமினர், கேசியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இப்போ ரெக்ரூட்மெண்ட்டில் எடுக்கலை. இப்போ ரெக்ரூட்மெண்ட்டில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அதுதான் எடுக்கிறாங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர் தான் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இனி வரும் காலில் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தவங்க பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே உள்ளது தான் உங்கள் படி நடக்கும். ஸோ நான் இந்த காணொலி வாயிலாக என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ தனியாகவும் ஏற்கனவே ஹைகோர்ட்டுக்கு அது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், டைப்பிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அது ஏற்கனவே போட்ட நோட்டிஃபிகேஷன் மாற்ற மாட்டாங்க. ஸோ இனிமேல் கீழமை நீதிமன்றங்கள்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க கீழமை நீதிமன்றம் சேர்த்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் குரூப் 2Aயில் வரப்போகுது. சரிங்களா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு, ரீடர், எக்ஸாமினர், கேசியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் குரூப்பில் வரப்போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினே 300 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே தான் போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு மட்டும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் அவங்க சிலபஸ் தனியாக செட் பண்ணியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இது
ஒன்லி ஃபார் த போஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு மட்டும் தனி சிலபஸ். மற்றவங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் மற்றவங்களுக்கு வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் அவர் மட்டும் அவங்க சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எடுப்பாங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்டில். ஓகேங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான். ஜெராக்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கோ ரீடர் எக்ஸாம் இருக்கோ அது கிடையாது. சரி, இப்போ நம்ம வந்து இவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீடர் எக்ஸாமினர் வந்து தனியாக வந்து ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் போன 2022 கோர்ட்டு தனியாக வச்சாங்க ரீடர் எக்ஸாமினர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரீடர் எக்ஸாமினர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் தான் வைக்க போகிறாங்க. ஸோ அது கொஞ்சம் உள்வாங்க. ரீடர் எக்ஸாமினர் மட்டும்தான். சீனியர் ஃபெயிலியப்போ ஜூனியர் ஃபெயிலியப்போ அதை சொல்லலை, அதை பற்றி இங்கே நியூஸும் இல்லை. அதனால் வராத நம்ம பேச டிஸ்கஸ் பண்ணல. அவங்க வந்து கோர்ட்டு தான் அதை பண்ணுவாங்க. ஜூனியர் ஃபெயிலியப்பு, சீனியர் ஃபெயிலியப்பு, மசால்ஜி, வாட்ச்மேனு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதை பற்றி எந்த நியூஸும் சொல்லலைங்க. நீங்கள் அதுவும் இதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது உங்கள் ஹைகோர்ட்டே தனியாக வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து எதை சேர்த்து விட்ருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ரீடர் எக்ஸாமினர், கேசியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதை தான் வந்து சேர்த்துருக்காங்க. குரூப் 2 கீழே வரப்போகுது. ஸோ இதுதான் எப்பயும் யூஸ்வலாக வந்து குரூப் 4 சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு மட்டுமே டிகிரி அது என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 100 ஐட்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 + 100 400 கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 120 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எது பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு நீங்கள் நம்ம நார்மலாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக இல்லை. அப்படியே நம்ம குரூப் 2ஓட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிலபஸ் தான் அப்படியே இருக்குது. ஓகேவா, ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்கு ஜிஎஸ் வந்து அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து தான் நீங்கள் வேறு எந்த மாற்றுக்கருத்து இல்லைங்க. நீங்கள் ரொம்பவும் இது குழம்பிக்க வேண்டாம். ஸோ அதே சேம் நீங்கள் குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் மாற்றம் கிடையாது. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் மட்டும் நீங்கள் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் வந்து தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ஷோ பண்ணி கேட்குறேன். மற்றபடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து அது குரூப் 4 தரத்தில் தான் இருக்குது. அது யூஸ்வலாக வந்து குரூப் 4 தரத்தில் தான் தமிழ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து யாருன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு மட்டும் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா, உங்களுக்கு ஃபைனலாக வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சிலபஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சேன். ஏன்னா நிறைய பேர் திருப்தியாக இருக்கும். ஸோ இதுதானா அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இது வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் மட்டும். அப்போ வந்து ரீடர் எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டுக்கெல்லாம் காமன் சிலபஸ் பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸ் அப்படியே வந்துடும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் மட்டும் அவங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பராக இது படிச்சுட்டு மற்றபடி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் கட்ட ஐடியா வந்துருச்சு. அது அவங்க அலுவலக உதவியாளர் பற்றி இங்கே பேசலை, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பற்றி பேசலை, சீனியர் ஃபெயிலியர் ஜூனியர் ஃபெயிலியர் பற்றி பேசலை. ஸோ அந்த எக்ஸாமுக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்க வந்து நம்பலாம் கோர்ட்டு தான் வைப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஆனால் இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு, ரீடர் எக்ஸாமினர், கேசியர் போன்ற பணிகள் வந்து குரூப் 2 கீழே வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு டவுட் இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து கமெண்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்த காணொலியில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு யாருக்குன்னு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.